இப்போ பெற்றோர்களை பற்றி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இங்கேயும் சில பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடியவள் தாய் மட்டுமே. ஏன் அவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா? உலகத்திலேயே உன்னதமான ஜீவன் ஒன்று உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக்கொள். மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றைவேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். உலகத்திலே கெட்ட பிள்ளை உண்டு, கெட்ட தாய் உண்டா? என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னை பெற்றெடுத்த தாயே என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்லுபவன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். உன்னுடைய தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? இங்கே வந்து இப்படி அமர்ந்திருக்கின்றீர்களே, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை என்பதை இந்த அமர்ந்திருக்கின்ற இடத்திலேயே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். அவர்கள் சேற்றிலே கால் வைத்ததனால்தான் நாம் சோற்றிலே கை வைக்கின்றோம். மறுக்க முடியுமா? நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய வியர்வையிலே உயர்கிறோம், தந்தையினுடைய உழைப்பினிலே வளர்கிறோம். வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றோமே. அட்வொகேட்டை முடிச்சுட்டு போன உடனே நான் யார் தெரியுமா? யார்கிட்ட? அம்மா அப்பாட்ட. நீ யாரு? உன்னுடைய உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை இறக்குமுறை மறந்து விடாதீர்கள். அதுதானே உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலையே கூடாரமாக்குகிறாள். 10 மாதம் உடலிலே சுமந்து புரண்டு படுத்தால் கூட பிள்ளைக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்னால் இறைவனிடம் உனக்காக வேண்டிய ஒரு ஜீவன் உண்டென்றால் அது உன்னுடைய தாய் தான். நீங்கள் இளவயதிலே நனைந்திருப்பீர்கள், மழையினால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். ஏன் அவ்வளவு தூரம்? உங்களிடம் நின்று நான் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன், முன்னாள் காவல்துறை அதிகாரி என்று, இப்போது சிறப்பு விருந்தினர் என்று. இதற்கெல்லாம் யார் காரணம்? வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். அது போன்றதோடு ஏழை குடும்பத்திலிருந்து தானே பெரும்பாலானவர்கள் வந்திருக்கின்றோம். இங்கே இருக்கிறவங்கலாம் பணக்காரன் இல்லைங்க. டாடா பிர்லா குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பணக்காரன். நம்மெல்லாம் பணக்காரர்கள் அல்ல. நம்மெல்லாம் பணக்காரன் தயவுசெய்து யாரும் நினச்சிக்காதீங்க. வீடு கட்டணுன்னாக்கா 7000 கோடியில் கட்டுவான். நமக்கு அதுக்கு எத்தனை சைஃபர்னு தெரியாது. சரி, இந்த தாய்ப்பாசம் என்பது எப்படி என்று சொல்லுகின்றார்கள் பாருங்கள். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டியிருப்பான் பாரதி. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் தான் தாய். அதோடு மட்டுமல்ல, எப்படி பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலமாக முகம் காட்டுகின்றதோ, கிணத்துல தானே தண்ணி தெரியுது, பூமிக்கு அடியில் இருக்க தண்ணி தெரியாதே. எப்படி பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலமாக சுரக்கின்றதோ, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயின் உருவத்திலே தரிசனம் தருகிறான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். சொர்க்கத்திற்கு போகின்ற வாசலை வீட்டுக்குள்ளே வைத்துவிட்டு சொர்க்கத்தை வெளியிலே தேடுகின்றாய் முட்டாளே, உன்னுடைய தாய் தானடா சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். அப்படின்னா கேரளத்து மண்ணால காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு கோலம் பூண்டாருங்க. தன்னை தாயை விட்டு போக முடியல. இதயத்தை இரும்பாக்கி கொண்டு தாயிடம் சென்று சொல்லுகிறார், தாயே, உன்னுடைய இறப்பு செய்தி கேட்டால் நான் துறவி ஆனாலும் எங்கிருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் என்று சொன்னவர் செய்து காண்பித்தார். பட்டினத்தார் முற்றும் துறந்த முனிவராக வாழ்ந்தவர் என்ன பண்ணார்? தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடினார். தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து
உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். தாயினுடைய சிறப்பை சொல்லுவதற்கு இன்று வரை அது அழியாத ஓவியங்களாக நிலைத்திருக்கின்றன. சரி, உங்களுக்கும் எனக்கும் தான் தாய்ப்பாசமா? உங்களுடைய பேராசிரியர் சொல்லும்போது சொன்னாரே, நான் படிக்கும்போது கேட்கும்போது கண்ணிலே நீர் வந்தது என்று. இங்கே சில பேர் கண்ணை துடைப்பதை நான் இங்கிருந்து பார்க்கின்றேன். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. இந்த தாய்ப்பாசம் உங்களுக்கும் எனக்கும் தான் என்றால் இல்லை என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின் தோல்வியை தழுவிய பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளும் போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து தழுவியபடி நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அதுதான் தாயினுடைய பாசம். எக்காரணம் கொண்டும் இது முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, உங்களுடைய பெற்றோர்களிடம் என்ன வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு என்னடா வேணும், நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறதான் தாய். தாயை பற்றியே சொல்லி தனக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, தனக்காக சமைக்காத தாயும் தனக்காக சொத்து சேர்க்காத தந்தையும் உள்ள ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவேன். நான் இப்போ தாயை பற்றி சொன்னேன், தந்தையை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார் இன்னைக்கு காலையில் வரும்போது. உங்களுக்கு தெரியுமா, 168 விமானிகளை சுமந்து கொண்டு 3 மாதத்திற்கு முன்னால் மத்தியதரை கடலின் மேலே 35,000 அடி உயரத்திலே ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்தது. நடந்த நிகழ்வு. ஒரு மிகப்பெரிய சத்தம், என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு, புகை மண்டலம், மரண ஓலம், 168 பேரும் கத்துறான். என்னன்னு தெரியாம 20,000 அடிக்கு வந்துருச்சு. பைலட் வெளியில் ஓடியாந்து சொல்கிறான், நம்ம மத்தியதரை கடலில் விழுந்து சாக போகிறோம், தண்ணிக்குள்ளே விழுவ போகிறோம், என்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு, தயவுசெய்து எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க. எவனாவது அதுக்கப்புறம் பேசுவானா? மயான அமைதி. 10,000 அடிக்கு போயிடுச்சு. துணை விமானி மட்டும் முயற்சியை கைவிடாது தொடர்ந்து அதை ஆன் பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு லைட் எரியுது, ஓடியாந்து வெளியில் சொல்கிறான், 5,000 அடிக்கு வந்துருச்சு விமானம். போய் இவனும் உட்காந்து முயற்சி பண்ணுறான், என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி அவசர அவசரமாக தரையிறக்கிறான். எல்லாரும் வெளியில் வர்றான். எப்படி இருப்பான் அவனுடைய மனநிலை பாருங்கள். வழக்கம் போல் நம்ம பத்திரிகைக்காரர்கள் இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்திருக்கிறீர்களே, கடைசியாக யாரை நினைத்தீர்கள்? கேள்வி. எவனாவது பேச முடியுமா அந்த நேரத்தில்? ஆனாலும் ஒவ்வொருத்தரும் தன்னை நிதானித்து கொண்டு, சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தவனில் ஆரம்பித்து இந்தியாவிலேருந்து போன அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. ஒருத்தன் நாட்டை சொல்கிறான், ஒருத்தன் வீட்டை சொல்கிறான், தன்னுடைய மனைவியை சொல்கிறான், ஒருத்தன் பேங்க் பேலன்ஸை சொல்கிறான், ஒருத்தன் இள வயதிலேயே நான் சாவ போகிறேனே அப்படின்னு வருத்தப்பட்டேன்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, மாணவிகளே, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பிள்ளைகளை இன்னும் கொஞ்ச நாள் இருந்து வளர்க்காமல் அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகின்றோமே என்று பதிவு செய்த 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிவு வைக்கிறோம். அதுதாங்க இந்தியாவுடைய அப்பாவுடைய பெருமையை. நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளை எப்படியாவது உருப்பிடணுமே நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்தில் அப்பா மட்டும்தான். அம்மாவினுடைய அன்பு வெளியே தெரியும், அப்பாவினுடைய அன்பு வெளியில் தெரியாது. அம்மாவுடைய உழைப்பு யாராவது சொல்லாமலே தெரியும், அப்பாவினுடைய உழைப்பு யாராவது சொன்னாதான் தெரியும். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அது அம்மா, அது அம்மாவுடைய அன்பு. சாப்பிட உட்காரும் போதே அவன் சாப்பிட்டானான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அம்மாவுடைய அன்பு தோசை மாதிரி சாப்பிட்டோன்னா ருசி தெரியும். அப்பாவோட அன்பு தோசைக்கல் மாதிரி எவ்வளவு வேகுது எவ்வளவு சுடுதுன்னு சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. உங்களை படிக்க வைப்பதற்காக எத்துணை பெற்றோர்கள் எத்துணை பேரிடம் கடன்பட்டு இருப்பார்கள். அந்த கடனை அடைக்க முடியாமல் எத்துணை இரவுகள் கண்ணீர் சிந்தி இருப்பார்கள், எத்துணை இரவுகள் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்திருப்பார்கள். அத்துணை சிரமத்திலும் எத்துணை பேரிடம் அவமானப்பட்டிருந்தாலும் கூட உன்னை வாடா என்னோட வேலைக்குன்னு கூப்பாம நீ போடா படிக்கிறதுக்குன்னு சொல்ற ஒருத்தன் தாங்க இந்திய தந்தை. நீ உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம் அத்துணையும் அந்த பெற்றோர்களினுடைய வியர்வையில் விளைந்தது தானே. கிராமப்புறத்துலேருந்து வருவீங்க நிறைய பேர், நினச்சி பாருங்க எப்படி நம்மளை வளர்த்துருக்காங்கன்னு. சட்டக்கல்லூரிக்கு அனுப்புகிறாங்களே, நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு அனுப்புகிறார்களே, எப்படி என்ன சிந்தனை அவர்களுக்கு. பால் இன்றி பிள்ளை அழும், பசி அறிந்து தாய் அழுவாள். கையிலே காசுமில்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில் கூட கொச்சை பிழைப்பறியும், கொலை திருட்டு நாம் அறியோம், நம் பிள்ளைகள் கெட்டுப்போக கூடாது என்பதற்காக
முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் உங்களை வளர்த்து விழுந்து புரண்டு வரப்பிலும் வயலிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் சுமந்து கொண்டு பூவரச மரத்தடியிலும் வேப்ப மரத்தடியிலும் கயிற்று கட்டிலே கண்ணயரும் போது கூட இந்த பையன் படிச்சுட்டு எப்படியாவது உருட்டணுமே நம்ம பிள்ளை, இந்த பொண்ணை எப்படியாவது ஒரு நல்ல பையன் கையில் பிடிச்சி கொடுக்கணுமே என்று தூக்கத்தை தொலைத்தவர்கள் தான் நம்முடைய தந்தை. நம்ம எத்தனை பேர் இதை நினச்சி பார்க்கணும், எண்ணி பாருங்கள். அதை நினச்சாலே நீங்கள் படிச்சிருவீங்க. இந்த தாயினுடைய பெருமையும் தந்தையினுடைய பெருமையும் ஏன் சொன்னேன்னா, உங்ககிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று, உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று, தனக்கு கிடைக்காததையெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு ஒரே காரணம், எப்போ போய் கேளுங்க, நீ நல்லா இருக்கணும், அது ஒன்று தாண்டா எனக்கு வேணும், எனக்கு வேறு என்னடா வேணும்பாங்க. அமெரிக்காவில் 21 வயசை கிராஸ் பண்ணிட்டான்னா இருக்கிற வீட்டுக்கு, அவன் அப்பா இருக்கிற வீட்டில் அவன் இருப்பான், ஃபுல்லாக அவன் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியாவில் தான் சம்பாதித்ததை மட்டுமல்ல, தன் தந்தை தனக்காக கொடுத்ததையும் சிந்தாமல் சிதறாமல் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு சாக வேண்டும் என்று நினைப்பவன் இந்திய தந்தை மட்டுமே. இந்த அம்மா அப்பாவனுடைய கருத்துக்கள் எல்லாம், இந்த நான் சொன்னதெல்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு இந்த அரங்கத்தில் விட்டுறாமல் வெளியில் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறதான் என்னோட ஆசை. அங்கே போய் அவங்ககிட்ட உட்காந்து பேசணுங்கிறதான் என்னுடைய விருப்பமும் கூட. சரி, கல்வி, படிப்பு, ஒழுக்கம், செல்ஃபோனில் உள்ள பிரச்சனை, இப்போ அம்மா அப்பாவனுடைய அருமை, இதெல்லாம் சொல்லியாச்சு. வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும், மிகப்பெரிய அட்வொகேட்டாவோ மிகப்பெரிய ஜட்ஜாவோ ஆகணும்னா என்ன செய்யணுங்கிறத சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன், இது கொஞ்சம் ஒரு நீண்ட செய்தியாகத்தான் இருக்கும். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி. நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆயிடுவ. சொன்னவர் விவேகானந்தர், நான் சொல்ல. எந்த உயிர் எப்படி நினைக்குதோ அந்த உயிருக்கு கடவுள் அப்படி தான் கொடுக்குறாரு. சொன்னவர் ராமலிங்க சுவாமிகள். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. நீ மிகப்பெரிய அட்வொகேட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், அல்லது இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஊரில் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுமா, உலக ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணுமா? முதலாமவன் சரித்திரத்தை படிப்பவன், இரண்டாமவன் சரித்திரத்தை படைப்பவன். முதலாவதற்கு உழைப்பு குறைவு, இரண்டாவதுக்கு உழைப்பு அதிகம். நீ எப்படி இருக்க வேண்டும்? தடம் பார்த்து நடக்க வேண்டுமா, தடம் பதித்து நடக்க வேண்டுமா? உன்னுடைய வேலை. அப்போது நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறான், ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற இந்த இந்திய இளைஞர்களினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதனால தான் ஒரு சுந்தர் பிச்சை ஒரு மாதத்துக்கு 13 கோடி, ஒரு வருஷத்துக்கு 140 கோடி சம்பளம் வாங்குறான். ஒரு சத்யாநாதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஓவாக இருக்கான். இங்கேருந்து போயிங்க. நான் உங்களிடம் ஒழுக்கத்தை பற்றி கூறினேனே, உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் ஒபாமா விடைபெறுவதற்கு முன், ட்ரம்ப் போய் பதவியேற்பதற்கு முன்னால் 6 மாதத்திற்கு முன்னால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் போய் ஒபாமாவை பார்த்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டார் ஒபாமா. பில் கேட்ஸை நீங்கள் நாடு கடத்திடணும், அவன் அமெரிக்காலே இருக்கக்கூடாது. உலக பணக்காரர்கள் ஒருவனாக அமெரிக்காவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை உண்டாக்கி கொடுத்த பில் கேட்ஸை நாடு கடத்தணுங்கிறான். ஏன்னு கேட்டார். 100 பேர் வேலைக்கு எடுத்தா, அது அக்கௌண்டன்ட் வேலையாக இருந்தாலும், அட்வொகேட் வேலையாக இருந்தாலும், ஆடிட்டர் வேலையாக இருந்தாலும், அல்லது ஐடி நிறுவனத்து வேலையாக இருந்தாலும் 60 பேர் இந்தியாக்காரனாக எடுக்கிறான். அதில் 40 பேர் பெண்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அமெரிக்காவில் ஆளே இல்லையா? இப்படியே போனால் நம்ம எங்கே போகிறதுன்னு கேட்குறான். வியந்து அப்படியே செய்கிறாரு அப்படின்னு ஒபாமா கேட்டு, நான் பில்கேட்ஸை கூப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் போங்கன்றான். பில்கேட்ஸை கூப்பிட்டாரு. பில்கேட்ஸ் வந்தோடனே அவர் பயந்துருவார்னு நினச்சிட்டு கடுமையாக சொல்கிறார். அவர், இங்கே உள்ள இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லோரும் என்னை நேற்று பார்த்தாங்க, அத்தனை பேரும் உன்னை நாடு கடத்தணும்னு சொல்கிறாங்கய்யா. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு பில்கேட்ஸ் சொன்னார். ஏன்னு கேட்டார். நீ இந்தியாக்காரனுக்காக வேலை கொடுக்குறியா அதனால அப்படின்னு. உடனே சொன்னார், நீங்கள் என்னை நாடு கடத்துறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, என்னை கடத்துறதா இருந்தால் இந்தியாவை கடத்துறியான்னா. வியந்து போன ஒபாமா, ஐயோ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. அவன் தான் சொன்னான்னா, நீங்கள் யோசிக்க வேண்டாமா, 100க்கு 60 பேர் மூளை உள்ள இந்தியர்களை நான் எடுக்கலைன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காதியா, இந்தியாவில் இருக்கும், அதை புரிஞ்சுக்க முட்டாள் அப்படின்னாரு. கொஞ்சம் கூட ஒன்றுமே பேசாமல் நீ போயிட்டு வாயான்னு சொல்லிட்டு அமெரிக்க மாணவர்கள் மட்டுமே படிக்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஒபாமா, ஏண்டா உங்களுக்கெல்லாம் 100 வருஷமாக கம்ப்யூட்டர் இருக்குது,
இந்தியாக்காரனுக்கு 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை. கம்ப்யூட்டர் துறையில் கூட நீங்கள் அவங்கள ஜெயிக்க முடியாதா? ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஒருத்தன் பதில் சொல்லலை. உங்களுடைய தலைமை ஆசிரியை போல் அல்லது பிரின்சிபாலை போல் உட்கார்ந்திருந்த ஒரு ஆசிரியை தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு சென்று அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஆசிரியை நேராக மேடைக்கு போனாங்க. ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகிறேன். அனுமதி வழங்கப்பட்டது. என்ன சொன்னாங்க தெரியுமா? அமெரிக்காவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். அது வரைக்கும் உங்களால் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாங்க. அத்துணை பேரும் ஒத்துக்கொண்டார்கள். அப்போ நம்ம நிற்கிறது எங்க? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர்லாம் சொல்கிறோமே, எவ்வளவு பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஒழுக்கம் தவறலாமா? படிக்கின்ற காலத்திலே whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில் அச்சீவ் பண்ணிட்டு சொல்றாங்க, ஒரு மனித மூளை எதை உள்வாங்கி கொண்டு தன்னால் முடியும் என்று நம்புகிறதோ அது நடந்தே தீரும். when you really want something the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றான், ஒரு மனிதன் உண்மையிலே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு மனசில் நினைச்சிட்டான்னா இந்த உலகமே சேர்ந்து உதவி பண்ணும், உபத்திரவம் பண்ணாதுங்கிற. அப்போ நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு வெறியோடு இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். என்னை போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து பேச வைக்கின்றார்களே, எதனால்? உலகம் செய்கின்ற உபத்திரவமா உதவியா? எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறுகின்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணமாகத்தானே இருக்க முடியும். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, எண்ணத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னு, the golden key to remember is the sole author of your success is your mind. The sole author of your success is your mind. If you master your mind, you master your ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் இந்த எண்ணத்தை பற்றி நினச்சிட்டே வாங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. இன்றைக்கு வந்து இந்த கல்லூரியில் உட்கார்றதுக்கு காரணம் நீங்கள் நினச்சதாக தான் இருக்கும். த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்ஸஸ் இஸ் யுவர் மைண்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் நினச்சதுனால தான் அங்கே வந்து உட்கார்றீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட். ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் யூ மாஸ்டர் யுவர் லைஃப். வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினின்ட்டான். விதியை மதியால் வெல்லலாம். அப்போ எல்லாமே ஆரம்பிக்கிறது மனதில், எண்ணத்தில். மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. நம்முடைய வலிமையை நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். தயவு செய்து பெரிதாக சிந்தியுங்கள். இந்த அட்வொகேட்டாக படிக்கும்போது இந்த சட்டப்படிப்பை மட்டும் படித்துவிட்டு ஒரு சட்ட வல்லுநராக செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுடைய விருப்பம். அதில் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நினையுங்கள். ஏனென்றால் நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். சொல்லுபவன் பாரதி. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சவன் சரியான ஆளாக இருந்தால் நினைச்சது நினைச்சபடி நடக்கும். சரியான ஆள்னா என்ன? கடுமையான நம்பிக்கை, கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு, மிகப்பெரிய லட்சியம்ங்கிறான். சரி, நீ இப்படிலாம் சொல்றியா? நீ நினைச்சது நடந்துச்சா? நினைச்சதெல்லாம் நடந்துருமா? அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலையே என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம். நினச்சா நடக்கும். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பதிவு செய்கிறேன். ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இருந்த நான், என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலே படித்த என்னுடைய நண்பனுடன் கல்லூரிக்கு செல்லும்போது, பெற்றோர்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த பெற்றோர்களை ஏற்படுத்திய தாக்கம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சி +2 கிடையாது. எஸ்எஸ்எல்சியில் நான் வாங்கியிருக்கிற மார்க்கை பார்த்துட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கணுன்னு என்னுடைய ஏழை தந்தை என்னை அழைத்து கொண்டு சென்றார். மார்க்கை பார்த்தோன்னா அட்மிஷன் தர்றேன்ட்டாங்க. ஒரு மாதத்துக்கு 60 ரூபா ஃபீஸு. ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்க முடியும். தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு டெய்லி ட்ரெயினில் வந்து இந்த காலேஜில் படிக்க முடியாதுன்ட்டார் ரெக்டர். எங்கள் அப்பாவால் 60 ரூபா ஒரு மாதத்துக்கு கட்ட முடியாது. இன்றைக்கி உங்கள் அப்பாலாம் உங்களுக்கு எவ்வளோ கட்டுறாங்க ஹாஸ்டலில், அல்லது ஃபீஸ் எவ்வளோ கட்டுறாங்கன்னு யோசித்து பார்த்துங்க. நான் சொன்னேன், இந்த கல்லூரி நம்ம படிக்க முடியாதுப்பா, அந்த கல்லூரிலேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இடம் கிடைத்த பிறகும் வறுமை காரணமாக அந்த மரங்கள் அடர்ந்த கல்லூரியை பார்த்து கொண்டே கண்ணிலே கண்ணீருடன் சென்றவன் நான். நடந்தது என்ன தெரியுமா? எந்த கல்லூரியில் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வறுமை காரணமாக இடம் கிடைக்கவில்லையோ அந்த கல்லூரியை போன்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி, அந்த மாவட்டத்திலேயே அந்த கல்லூரியிலேயே சென்று 3 முறை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சென்ட் ஜோசப் கல்லூரியிலே முக்கிய விருந்தினராக உரையாற்றி இருக்கின்றேன். எங்கள் அப்பா இங்கேருந்து என்னை அழைச்சிட்டு, இப்போ இங்கே படிக்கும்போது சொன்னாங்க, என் வீட்டில் 4 மருத்துவர்கள், நான் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். நல்லது காரணம்.
அதுக்கு யார் காரணம் தெரியுமா? மெடிக்கல் காலேஜில் போய் பஸ்ஸு நின்றுச்சுங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை. உங்களில் உங்கள் அப்பா கூட சில பேருக்கு இருந்திருக்கலாம். பணம் இல்லாத காரணத்தினால அரசு கல்லூரியை நோக்கி சென்றவன் நான் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு. அப்படி போகும்போது என்னுடைய நோக்கம் காக்கி உடைந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என் தந்தையினுடைய நோக்கம் 300 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய மருத்துவர் ஆக்கணுங்கிறது. நடக்குமா? அது நடந்து போகும்போது மெடிக்கல் காலேஜிட்ட நிறுத்தி வச்சுட்டு, என்ன தம்பி, ஒன்று தான் நான் டாக்டர் ஆக்க முடியல, வறுமை தாண்டா காரணம். இந்த மெடிக்கல் காலேஜ் செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்னு மெடிக்கல் காலேஜ் செவுத்தை போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாருங்க. அதிர்ந்து போன நான், ஒரு விவசாய தந்தைக்கு ஒரு மருத்துவ படிப்பில் இப்படி ஒரு ஆசையா, அப்படிப்பட்ட புனிதமான படிப்பாது என்று நான் நினைத்து, இந்த சம்பவத்தை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் அதை உணர்ந்து படித்த காரணத்தினால், என்னுடைய வீட்டிலே இன்று 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை உண்டாக்கிய தாக்கமே காரணம். பெற்றோர்கள் பின்னால் இருக்கிறவங்க வறுமையின் மூலமாக தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். எதுக்காக இருந்தாலும் பணத்தை எடுத்து கொடுத்து கிரெடிட் கார்டை கொடுத்து பைக் வாங்கிக்கன்னு சொல்கிற அப்பா தேவையில்லை. இப்போ பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக பணம் சேர்த்து வைக்கின்ற அப்பாக்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை கண்டிருக்கின்றேன். அது இருக்கட்டும். இப்போ நான் நினைச்சது நடந்துச்சா, என்னப்படி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற சொல்றேன். 2 பேர் கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். என்னுடைய நண்பனுக்கு சட்டம் பயில வேண்டும் என்ற ஆசை. அவனுக்கு இதே மாதிரி வாய்ப்பு இல்லாமல் அவன் வந்து கல்லூரியில், அரசு கல்லூரியில் சேர்ந்தவன். என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். 2 பேரும் பார்க்கும்போது நான் எஸ்பி பங்களாவே பார்த்துட்டு இருப்பேன். என்ன காரணம்? நான் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும். அவனுக்கு என்ன நோக்கம், என்ன பார்த்தா எனக்கு தெரியாது. ஒரு பெரிய மீசை வச்சுட்டு காக்கி உடை அணிந்து ஆஜானுபாகுவான ஒரு உடலிலே தினம் சிவப்பு விளக்கு சொல்ல 11 ஒரு அம்பாசிடர் காரில் டெய்லி ஒரு ஆஃபீஸர் வருவார் வெளியில். நான் டெய்லி அவரை பார்த்துட்டு தான் காலேஜ் போவேன். ஒரு நாள் காரை நிறுத்தினார். ஏன்டா 2 பேரும் காலேஜுக்கே போகிறதில்ல, இங்கேயே நிற்கிற அப்படின்னு கேட்டார். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ முதல்ல போய் என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேருன்னு வரிசையாக சொன்னார். மைதானத்திலே நேரத்தை செலவு பண்ண அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். என்னுடைய நண்பன் எப்போ பார்த்தாலும் அவனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. அவன் எதை பார்த்தான்னு எனக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு லைன் விடாமல் படிப்பான். கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் நூலகத்திலேயே அமர்ந்திருப்பான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. நான் போனேன், செலெக்ஷன் ஆகிட்டேன். காவல்துறை அதிகாரி எனக்கு கிடச்சிருச்சு. கிரவுண்டில் டச் இல்லாதனால அவனுக்கு கிடைக்கல. ரிட்டனில் என்னை விட மார்க் அதிகமாக எடுத்துருந்தான், கிடைக்கல. நான் போய் வருத்தமாக சொன்னேன். அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல, நீ போடா அப்படின்ட்டான். நான் போய் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டுங்க சொன்னாங்களே, சிறப்பு பதவி உயர்வெல்லாம் பெற்று. நல்லா கேட்குறீங்க. எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து சிறுவனாக சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக சிவப்பு விளக்கு சூழல காவல்துறை அணிவு மரியாதை ஏற்று குடிபுகுந்தேன். இனிமேதான் கிளைமேக்ஸே. பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எனக்காக இல்லை, நண்பனுக்காக கூட இல்லை, உங்களுக்காக. வாழ்க்கையில் சாதிக்கணும்னா நூலகத்தில் இருங்க, இல்லைன்னா மைதானத்தில் இருங்க. தயவுசெய்து ரோட்டில் நிற்காதீங்க. கடைசி வரைக்கும் ரோட்டில் நிற்கிற மாதிரியே வந்துடும். இருவேறு கருத்துக்கு இடமே இல்லைன்னா உங்கள் பெற்றோர்களினுடைய உழைப்பையும் தியாகத்தையும் நான் முழுமையாக அறிந்தவன், ஒரு மாணவனாக, ஒரு பெற்றோனாக. ஒன்று, இதுக்கு என்ன வேணும்? நல்ல எண்ணம் இருந்தால் மட்டும் போதுமா? மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியதுன்னு. உன்னுடைய மனதை நீ கட்டுப்படுத்து, இள வயதிலே கட்டுப்படுத்து. இல்லாவிட்டால் உன்னுடைய மனது உன்னை கட்டுப்படுத்தி விடும். நீ என்னவாகணும்? ஒரு நாளைக்கு ஒரு மூளையிலங்க 60,000 எண்ணங்கள் வருகிறது என்கிறது உளவியல். இந்த 60,000 எண்ணத்தில் நீ ஒரு பெரிய ஜட்ஜ் ஆகணும், மிகப்பெரிய வழக்குரைஞராக உச்சநீதிமன்றத்திலே பணிபுரிய வேண்டும். எழுதி வச்சுக்க. நீ ஒன்றை என்ன ஆக வேண்டும் என்று எழுதி வைத்து கொண்டு தினம் தினம் அதை பார்த்தால் 59,999 எண்ணங்கள் செயலற்று போகின்றனங்கிறான். இப்போதே நீ ஒரு பெரிய நீதிபதியாக இருப்பதா போல, ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஒரு பெரிய எத்தனையோ சட்டம் படித்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஒரு பெரிய நீதிபதியாக இருப்பதை போல் இப்போதே கனவு காண். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய விஞ்ஞானி சொல்றாருங்க, அறிவை விட மேன்மையானது கனவுகள், கற்பனைகள். நீ எதை கற்பனை செய்கிறாயோ அதுதான். நான் இப்போ போலீஸ் ஆஃபீஸராக எஸ்பி ஆகணும்னு நினச்சேன், எஸ்பி ஆகணும் இல்லையா? நீங்கள் அது மாதிரி நினச்சா உங்களால் ஏன் ஆக முடியாது? என்னுடைய நண்பன் கனவு கண்டான் அல்லவா கலெக்டர் ஆகணும்னு, ஆனால
உங்களை விட வாய்ப்புகள் குறைந்து, உங்களை விட சாதாரண படிப்பை படித்த நாங்கள் சட்டம் படிக்கின்ற உங்களால் எப்படியெல்லாம் சாதிக்க முடியும்? 5 ஆண்டு சட்டப்படிப்புங்கிறதெல்லாம் பெரிய விஷயங்க. வாய்ப்புகளே கிடையாது முதல்ல எல்லாம். அப்போ 3 ஆண்டுகள் இருந்தது, 2 ஆண்டுகளாக கூட இருந்தது. அப்போ நீங்க கையில் இருக்கு, இந்த நேரத்தை யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்க எந்த நேரத்தை யூஸ் பண்ண முடியும்? லட்சியம்னு சொல்றாங்களே, என்ன எல்லாரும் சொல்றோம் லட்சியம்னு. Without clearly defined goals, you are like a brain surgeon operating with a blindfold on. கண்ணை கட்டிக்கிட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆப்ரேஷன் போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் படிக்காமல் போனான், லட்சியமே இல்லாமல் போனான். அம்பை எய்வதற்கு முன்னால் உன்னுடைய இலக்கை குறிபார்த்துக்கொள். துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் உன்னுடைய குறியை நிர்ணயித்துக்கொள். ஏன் தெரியுமா? இலக்கில்லாத அன்பும் குறிபார்க்காத துப்பாக்கியும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. எவ்வளவு பெரிய சிங்கம் வலிமையானதாக இருந்தாலும் ஒரு சிங்கம் 2 மான்களை விரட்டினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் ஒன்றே ஒன்றாக இருக்கட்டும். நம்பிக்கைன்னு சொல்றாங்களே, என்ன எல்லாரும் தான் நம்பிக்கையோட உட்காந்துருக்கோம். நாம் வைத்திருப்பதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை என்ன தெரியுமா? ப்ரூஸ்லி உங்களுக்கு தெரியாதவங்களே இருக்காது. 1970ஆம் ஆண்டு பிளானட் ஹாலிவுட் அப்படின்னு ஒரு இடம் அமெரிக்காவில் இருக்கு. அதில் ப்ரூஸ்லி தனக்குத்தானே எழுதி வைத்து கொண்ட கடிதத்தை நீங்களாம் படிக்கணும், அல்லது படித்தது தெரிஞ்சுக்கணும். என்ன எழுதியிருப்பான் தெரியுமா? 1970ஆம் ஆண்டு அவன் எழுதுகிறான் அந்த கடிதம். அந்த கடிதத்தில் அவன் சொல்கிறான், ஆசியாவில், அவன் சொந்த ஊர் ஹாங்காங், ஆசியாவிலிருந்து வந்த ஒரு ஏழை மாணவனாக $1 கூட இல்லாமல் அமெரிக்க மண்ணில் நிற்கிறேன். இன்னும் 10 ஆண்டுகளில் 1980ஆம் ஆண்டுக்குள் என்னுடைய பயிற்சி முயற்சியின் மூலம், எனக்குள்ள வலிமையின் மூலம், வித்தியாசமான நடிப்பின் மூலமாக அமெரிக்காவிலே மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜொலிப்பேன். $1 கோடி அமெரிக்க நான் சம்பாதித்திருப்பேன். இது சத்தியம் என்று எழுதின கடிதத்தை சீக்ரெட்னு போட்டு முத்திரை குத்தி மாட்டி விட்டுருக்கான், போறவங்க பார்க்கணும்னு. நடந்தது என்ன தெரியுமா? 10 ஆண்டு அல்ல, 1973ஆம் ஆண்டு என்டர் த டிராகன் படம் வந்துச்சு. அமெரிக்காவிலே மிகப்பெரிய நட்சத்திரமாக அல்ல, உலகிலே மிகப்பெரிய நட்சத்திரமாக $100 கோடி சம்பாதிக்க முடிந்தது அவனால். அதற்கு பிறகு இறந்தான் என்பது வேறு. அதுதாண்டா லட்சியம், அதுதாண்டா நம்பிக்கைங்கிறான். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விட்டதே என்று அஞ்சுவதில்லை. ஏன் தெரியுமா? பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை. கிளை முறிந்தால் பறந்துவிடும். நீ உன்னையே நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவனை உலகத்தில் ஒருத்தராலும் முன்னேற்ற முடியவே முடியாது. விழுந்து கிடந்தால், உறங்கி கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாம்.